IAS அகாடமியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிற பகுதி செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. சரியா? சரி, ஆரம்பிக்கலாம். இன்று செப்டம்பர் 30 என்ன தினம், முக்கிய தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். சரியா? சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு தினமும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு முக்கிய தினம் இருக்கும். அதை டெய்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. கேலண்டரில் நம்மளை டெய்லி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும். சரியா? அதனால் டெய்லி பாருங்கள். 365 நாளும் நம்ம படிக்க முடியாது. இப்படி டெய்லி பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க சான்சஸ் இருக்குது. சரியா? செப்டம்பர் 30 சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். இப்போ தொடங்கலாம். செப்டம்பர் 30ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பிஎம் போஷன் திட்டம். சரியா? பிரதான் மந்திரி போஷன் திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்க வகை செய்யும் ஒரு திட்டம் தான் என்னது, இந்த பிஎம் போஷன் திட்டம் அப்படிங்கிறது. சரியா? போஷன் அப்படின்னா நம்ம உணவு, சாப்பாடு, ஊட்டச்சத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரியா? பாருங்க, பிரதமர் ஊட்டச்சத்து திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த திட்டம் பிரதமரின் போஷன் சக்தி நிர்மாண் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதமரின் போஷன் சக்தி நிர்மாண் திட்டம் ஆகும். சரியா? அது யாருக்கு பயன்படும்? 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்க வகை செய்யும் ஒரு திட்டம் தான் இந்த பிரதமரின் போஷான் சக்தி நிர்மாண் திட்டம் ஆகும். சரியா? இந்த திட்டத்தின்படி 2021-22ஆம் நிதியாண்டு முதல் 2025-26ஆம் ஆண்டு, அதாவது நிதியாண்டு வரை மதிய உணவு வழங்கப்பட உள்ளது. அந்த திட்டத்தின் பெயர் என்னது? பிரதமரின் போஷன் சக்தி நிர்மாண் திட்டம். அதனுடைய முக்கியமான நோக்கம் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டம். சரியா? சரி, செகண்ட் பாயிண்ட் பாருங்க. ஏன்னா திட்டங்களுக்கு ரொம்ப எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது ப்ரிலிமினரி எக்ஸாமாக இருக்கட்டும், மெயின் எக்ஸாமாக இருக்கட்டும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க. ஐநா பொதுச்சபையின் 76வது ஆண்டு கூட்டத்தில் முதலில் உரையாற்றிய நாடு பிரேசில் ஆகும். சரியா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற இந்த ஐநா பொதுச்சபையின் அந்த ஆண்டு கூட்டத்தில் ஃபஸ்ட்டு சரியா முதல் தடவையாக ஒரு நாடு பார்த்தீங்கன்னா உரையாற்றும். சரியா? அதாவது பார்த்தீங்கன்னா எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பிரேசில். ஓகேவா? எப்போதுமே அந்த கூட்டத்தில் ஃபஸ்ட்டு உரையாற்றும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில். சரி, அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1945 ஐக்கிய நாடுகள் சபை கொண்டு வரப்பட்ட பின்பு முதலில் உரையாற்றிய நாடு எது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில். அதன் அடிப்படையில் தான் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா முதலில் உரையாற்றும் நாடு எது, பிரேசில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அந்த வகையில் ஐநாவின் பொதுச்சபையின் 76வது ஆண்டு கூட்டம் தற்போது நடைபெற்று வந்தது. அதில் முதலில் உரையாற்றிய நாடு எது, பிரேசில். ஓகேவா? பாருங்க, அதான் கொடுத்துருக்கோம். ஐநா தொடங்கப்பட்ட 1945ஆம் ஆண்டு முதல் ஐநா பொதுச்சபையில் உரையாற்றும் வாய்ப்பு பிரேசில் நாட்டிற்கு வழங்கப்பட்டு வருகிறது. சரியா? நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க. ஜப்பானின் புதிய பிரதமராகிறார் ஃபுமியோ கிஷிடா. சரியா? ஃபுமியோ கிஷிடா ஏற்கனவே பிரதமராக இருந்தவர் யோஷிகிடே சுகா ஆவார். அவர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பதவி விலகியுள்ளார். அவருக்கு பிறகு யார் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஃபுமியோ கிஷிடா. ஓகேவா? பாருங்க, ஜப்பானின் பிரதமராக இருந்து வந்த யோஷிகிடே சுகா பதவி விலகியதை அடுத்து அந்த நாட்டின் புதிய பிரதமராக ஃபுமியோ கிஷிடா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவங்க 2 பேருமே எந்த கட்சியை சேர்ந்தவங்க? லிபரல் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்க. சரியா? அதாவது லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவராக இருந்தவர் தான் யோஷிகிடே சுகா. அந்த தலைவர் தான் பிரதமராகவும் பதவி வைப்பார். அவர் தலைமை பொறுப்பினை ராஜினாமா செய்ததை அடுத்து ஜப்பானின் புதிய பிரதமராகவும் லிபரல் ஜனநாயக கட்சியின் புதிய தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யாரு? ஃபுமியோ கிஷிடா. நெக்ஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஜப்பானில் ரீசெண்டாக என்ன விளையாட்டு போட்டி நடைபெற்றது? 32வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி. ஓகேவா? அதில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலம் உள்பட 7 பதக்கங்களை வென்றது. அதிக பதக்கங்களை வென்ற நாடு அமெரிக்கா, மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க. தேர்தல் நிதி பத்திரங்கள் அடிக்கடி நியூஸ்ல வந்துட்டே இருக்கும். பாருங்க,
பாரத ஸ்டேட் வங்கி கிளைகளில் தேர்தல் நிதி பத்திரங்கள். இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சிக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு வந்து யாராச்சும் வந்து நிதி வழங்கணும் அப்படின்னா, சரியா, கட்சி நிதின்னு சொல்லுவாங்களே, அந்த நிதி வழங்கணும் அப்படின்னா நிறைய முறைகேடுகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் நிதி பத்திரங்கள் அப்படிங்கிறத வந்து ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. சரியா, அது வந்து எந்த வங்கிகளில் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத ஸ்டேட் வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட கிளைகளில் மட்டுமே இது வந்து வாங்க முடியும். அந்த தேர்தல் நிதி பத்திரங்கள், அந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் வந்து எப்போ வாங்குறாங்களோ அந்த வாங்கப்பட்ட தேதியிலிருந்து 15 நாட்களுக்கு மட்டுமே அந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் செல்லுபடி ஆகும். அதுதான் நம்ம அங்கே நியூஸில் பார்க்குறோம் பாருங்கள். அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்க உதவும் தேர்தல் நிதி பத்திரங்களை அக்டோபர் 1 முதல் 10 தேதி வரை பாரத ஸ்டேட் வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட கிளைகளில் பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சரியா, இந்த திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் திட்டம் 2018. சரியா, தேர்தல் நிதி பத்திரங்கள் திட்டம் கடந்த 2018 தொடங்கப்பட்டதாகும். இந்த பத்திரங்கள் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து 15 நாட்களுக்கு மட்டுமே செல்லுபடி ஆகும். தேர்தல் நிதி பத்திரங்கள் மறந்துடக்கூடாது. தொடங்கப்பட்டது 2018. எந்த வங்கியில் மட்டும் தான் வாங்க முடியும்? SBI. சரி, SBI வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட கிளைகளில் மட்டுமே வாங்க முடியும். 15 நாட்கள் மட்டுமே இது செல்லுபடி ஆகும். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஐநா பொது சபையில் வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பாதுகாப்பின் மூலம் வறுமை ஒழிப்பு என்ற தலைப்பில் நடைபெற்ற கூட்டத்தில் 2014ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற சமூக சேவகர் கைலாஷ் சத்யார்த்தி கலந்து கொண்டு உரையாற்றினார். சரி, ரீசெண்டாக வந்து கைலாஷ் சத்யார்த்தி நியூஸில் வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் மலாலாவுடன் அமைதிக்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொண்டவர் தான் இந்த கைலாஷ் சத்யார்த்தி. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐநா பொதுச்சபையின் 76வது ஆண்டு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடைபெற்றது. அது எந்த தலைப்பில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பாதுகாப்பின் மூலம் வறுமை ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில். சரியா, அதில் தான் இவர் வந்து பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். அந்த வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது ஐநாவின் இந்த SDGன்னு சொல்லுவாங்க இல்லையா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், தன்னிறைவு வளர்ச்சி இலக்குகள், அதில் ஒன்று தான் இந்த வறுமை ஒழிப்பு. சரியா, அது தொடர்பான ஒரு கூட்டம் தான் ரீசெண்டாக நடைபெற்றிருக்குது. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரகதி திட்டம். பிரகதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம். பிரகதி, ஓகேவா, ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன். அதுதான் வந்து பிரகதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். சரியா, ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன். அது எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க இந்த திட்டத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரகதி திட்டம் 2015ஆம் ஆண்டு. ஓகேவா, பாருங்க என்னன்ட்டு. பிரகதி திட்டம்னா என்ன அப்படிங்கிற ஃபுல்லாக பார்க்கலாம். அது திட்டங்கள் அப்படின்னாலே டக்குன்னு வாட்ச் பண்ணி ஃபுல்லாக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க, மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மத்திய மாநில அரசுகளின் செயல்திறனை மதிப்பிடுவது, அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் செயல்படுத்துதல் ஆகியவை பிரகதி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ பிரகதினானது மத்திய மாநில அரசுகளின் செயல்திறனை மதிப்பிடுவது, எந்த அளவுக்கு செயல்படுறாங்க, ஒரு திட்டங்களை வகுத்து அதை எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறாங்க, செயல்திறன் எப்படி இருக்குது, அப்புறம் அது மட்டும் இல்லை அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் செயல்படுத்துதல், அதுதான் என்ன சொல்றாங்க, பிரகதி அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இந்த பிரகதி திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2015ஆம் ஆண்டு. ஓகேவா, அதற்கு பிறகு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த பிரகதி கூட்டம் நடைபெற்று வரும். அந்த கூட்டமானது பிரதமர் தலைமையில் தான் எப்போதுமே நடைபெறும். சரியா, பாருங்க, செப்டம்பர் 29, 2021 அன்று 38வது பிரகதி கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. அப்போது 8 திட்டங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. சரியா, அதாவது மத்திய மாநில அரசுகளோட இந்த திட்டங்கள் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான திட்டங்கள் வந்து ஆய்வு செய்யப்படும். அந்த வகையில் 38வது பிரகதி கூட்டத்தில் 8 திட்டங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. அது யாருடைய தலைமையில் நடைபெற்றது? பிரதமர் நரேந்திர மோடி. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம். சரி, கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம். கலைஞர் பேரில் நிறைய திட்டங்கள் வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. கவனமாக இருந்துக்கோங்க. சரியா, இதுலேருந்து நிறைய கேள்விகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதுலேருந்து நிறைய கேள்விகள் வரலாம் திட்டங்கள் தொடர்பானது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கலைஞரின் வருமுன் காப்போம் என்ற மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். சரி, அப்போ கலைஞரின் வருமுன் காப்போம் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டமாகும். இந்த திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாழப்பாடி. அந்த வாழப்பாடி அமைந்துள்ள இடம் சேலம் மாவட்டம். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். கலைஞர் பேரில் நிறைய வருது. கலைஞரின் நகர்ப்புற வளர்ச்சி திட்டம், அது இதுன்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கலைஞரின் இந்த செம்மொழி விருது, அந்த மாதிரி நிறைய வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கவனமாக இருந்துக்கோங்க. சரியா,
நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். இந்தியாவின் வெளிநாட்டு கடன் ரூபாய் 43 லட்சம் கோடி. சரியா, ஒன்று கொஞ்சம் நெஞ்சல்ல ரூபாய் 43 லட்சம் கோடியாக இருக்குது இந்தியாவின் வெளிநாட்டு கடன். சரியா, வெளிநாடுகளில் வாங்குற மொத்த கடன், உள்நாட்டில் வேற, இது வந்து வெளிநாட்டு கடன். மார்ச் 2021 நிலவரப்படி இந்தியாவின் வெளிநாட்டு கடன் ரூபாய் 43 லட்சம் கோடியாக, அதாவது டாலர் மதிப்பில் 57,000 கோடி. சரியா, 57,000 கோடி டாலராக உள்ளது. ஓகேவா, டாலரில் 57,000 கோடி, இந்திய ரூபாய் மதிப்பில் ரூபாய் 43 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாக யார் அறிவிச்சிருக்காங்க? மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சரியா, இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், சரியா, ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 21.1% ஆகும். சரியா, இது வந்து கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 20.6% நினைக்கிறேன். சரியா, 2020 மொத்த ஜிடிபியில் 20.6% இருந்த அந்த வெளிநாட்டு மொத்த கடனானது நடப்பாண்டில், அதாவது மார்ச் 2021 நிலவரப்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 21.1% அதிகரித்துள்ளது. சரியா, இந்த வெளிநாட்டு கடன்களில் டாலர் சார்ந்த கடன் மட்டுமே 52.3% ஆகும். சரியா, மொத்த கடனில் டாலராக வாங்கப்பட்ட மொத்த தொகை வந்து 52% சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்திய ரூபாய் மதிப்பில், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு. சரியா, நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். இந்தியாவின் முதல் 2 அடுக்கு பாலம், அந்த முதல்ங்கிற வார்த்தை விடுபட்டிருக்குது. இந்தியாவின் முதல் 2 அடுக்கு பாலம் பாருங்க, சென்னையில் அமைந்துள்ள அந்த மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை நவீன தொழில்நுட்பத்துடன் இந்தியாவிலேயே முதன்முறையாக 2 அடுக்கு சாலையாக அமைக்கப்பட உள்ளது. 2 அடுக்கு சாலை, அதை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சாலையில் பார்த்தீங்கன்னா பேருந்துகள், 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், அந்த மாதிரி சாதாரண அந்த மக்கள் பயணம் செய்யக்கூடிய வகையில் இருக்கும். 2வது கீழடுக்கில் பார்த்தீங்கன்னா அந்த அடுக்கில் இப்போ அந்த கண்டெய்னர், துறைமுகம் வரைக்கும் போகிற அந்த கண்டெய்னர் போன்ற அந்த சரக்கு வாகனங்கள் செல்லும் வகையில் இந்த சாலை அமைக்கப்பட உள்ளது. ஓகேவா, இந்த பாலம். சரியா, அப்போ அந்த வகையில் இந்தியாவின் முதலாவது 2 அடுக்கு பாலம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? மதுரவாயல் மற்றும் துறைமுகம் இடையே அமைக்கப்பட உள்ளது. சரி நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் பார்த்தது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். சரி, நம்ம லைட்டாக மறுபடியும் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அப்படி ஒரு கேள்வி மாதிரியோட கேட்கலாம். இந்த பிஎம் போஷன் திட்டம் அப்படிங்கிறதுலேருந்து எப்படி கேள்வி வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎம் போஷன் திட்டம் அப்படின்னா என்ன, அது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அது தவிர பிஎம் போஷன் திட்டத்தின் கீழ் எந்த வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இலவசமாக மதிய உணவு வழங்கப்பட உள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதற்குரிய பதில் 1 முதல் 8 வரை. கவனமாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐநா பொது சபையின் எத்தனையாவது கூட்டம் 2021 நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். எத்தனையாவது கூட்டம்? 76வது ஆண்டு கூட்டம். அதில் முதலில் உரையாற்றும் நாடு எப்போதுமே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் ஆகும். அடுத்து ஜப்பானின் புதிய பிரதமர் ஆகிறார் ஃபுமியோ கிஷிடா. இது கேட்கலாம். ஜப்பானின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார், அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். கவனமாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நிதி பத்திரங்கள். இது வருஷம் எப்பவுமே வந்துட்டே இருக்கும். சரியா, பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் நிதி பத்திர திட்டம் வந்து எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018. அது ஒரு கேள்வியை கேட்கலாம். அது எந்த வங்கியின் கிளைகளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பாதுகாப்பின் மூலம் வறுமை ஒழிப்பு என்ற தலைப்பில் ஐநா பொது சபையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய சமூக சேவகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. அவர் எந்த ஆண்டு நோபல் பரிசை பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரகதி திட்டம் என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு வேலை கேள்வி கேட்கலாம். மெயின் எக்ஸாம்லையும் சரி, நம்ம பிலிமினரி எக்ஸாம்லையும் சரி. அதற்கு பதில் மத்திய மாநில அரசுகளின் செயல்திறனை மதிப்பிடுவது, அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் செயல்படுத்துதல் ஆகியவை ஆகும். இந்த திட்டம் 2015 தொடங்கப்பட்டது. அடுத்து கலைஞரின் வருமுன் காப்போம் என்ற மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் தொடங்கி வைத்தார். இதில் கேள்வி கேட்கலாம். கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டமானது எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது, அந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். கவனமாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 நிலவரப்படி இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கடன் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதற்குரிய பதில் ரூபாய் 43 லட்சம் கோடி ஆகும். இந்த கடனானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 21.1% ஆகும். கேள்வி எப்படின்னா எத்தனை லட்சம் கோடி வந்து வெளிநாட்டு கடனாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இந்த வெளிநாட்டு கடனானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதமாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதலாவது 2 அடுக்கு பாலம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்குரிய பதில் மதுரவாயல் முதல் துறைமுகம் வரை. சரி நண்பர்களே, தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க.
மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த நோட்ஸ் எடுக்கிறது மட்டும் விட்டுறாதீங்க. வெறுமனே கேட்டால் மட்டும் பார்த்தாது, நோட்ஸ் எடுத்துட்டு பின்னாடி என்னைக்காவது திரும்பி பார்த்தா தான் எக்ஸாமுக்கு உதவும். சரியா? சரி, தொடர்ந்து பாருங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.